இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். எழுப்புதல் என்கிற தேவ தரிசனத்தின் அடிப்படையிலே செய்கிற இந்த தேவ ஊழியத்தில் தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களை, சத்தியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். ஏனென்றால் உலகம் அழிவை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இந்த காலங்களில் நாம் தூங்குகிற கிறிஸ்துவலாக இருக்கக்கூடாது. நாம் இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்கும்படியான தேவ வல்லமை, தேவ கிருபை நம்மை முற்றிலுமாய் நிரப்பியிருக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே காணிக்கை என்கிற சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். காணிக்கை குறித்து நான் சொல்லவில்லை, காணிக்கை என்கிற சத்தியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நிறைய சமயங்களில் காணிக்கணும் ஒன்று பணம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான் தவிர அதுதான் எல்லாம் இல்லை. சில பேர் இந்த குடும்பம் விசுவாசத்தில் தான் ஜீவிக்குதுங்க, விசுவாசத்தில் தான் இருக்கு. என்னன்னு கேட்டால் பணம் இல்லை. ஆகவே பணம் எப்படி கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கிற மக்களை பார்த்து விசுவாசத்தில் இருக்கிறன்னு சொல்லுகிறோம். நிறைய ஊழியங்களிலே, ஊழியக்காரர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் விசுவாசம்னா என்ன ஞாபகம் வருது? பணம் தானே ஞாபகம் வருது. நான் உண்மையை சொல்கிறேன், பேயை சேவிக்கிறவனுக்கு பேய் பணத்தை கொட்டுன்னு கொட்டுது. அவங்கெல்லாம் விசுவாசிகள் தானே. விசுவாசம் பணத்தை மாத்திரம் சார்ந்தது அல்ல. உன் ஜீவியத்தில் பல விதங்களிலே நீ தேவனுக்கு காணிக்கை செலுத்தலாம். சில மக்கள் நேரங்களிலே தேவனுக்கு காணிக்கை செலுத்துவது, தேவன் நம்ம கொடுத்த பலத்தில் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவது. அப்படி என்றால் உன் சரீர பலத்தை தேவனுக்கு பயன்படுத்தும் பொழுது, தேவனுக்காய் நடக்கும்போது, காடுகள் மலைகளிலே ஓடும் பொழுது உன் பலத்தை தேவனுக்கு காணிக்கையாய் கொடுக்கிறாய். ஜீவியத்தை தேவனுக்கு காணிக்கையாய் கொடுப்பது, பிரைஸ் தி லார்ட் என்று பல விதங்களிலே நாம் தேவனை கனப்படுத்தலாம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே ஆபிரகாமோட தேவன் பேசின வார்த்தைகள் நமக்கு நாம் அறிவோம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உன் புத்திரனையும் உன் ஏக சுதனமாகிய நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது நான் குறிக்கும் மலைகள் ஒன்று கொண்டு போய் தகன பலியிடு என்று கர்த்தர் பேசினதை நமக்கு தெரியும். நாம் ஆபிரகாமின் தேவன் என்று அவரை நாம் கனப்படுத்துகிறோம். உன் நேசகுமாரன் உன் ஏக சுதன் தகன பலியிடு. தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச பலி தகனம் பண்ணுகிற பலி. அதாவது சகல மகிமையும் அவருக்கே செலுத்தி தகனிக்க வேண்டும். இந்த தகன பலிக்கு என்ன தேவை தெரியுமா? அக்னி வேண்டும், பரிசுத்த அக்னி வேண்டும். எந்த காணிக்கையிலே தேவ அக்னி இருக்கிறதோ அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். 100 வயசுல ஒரு மகனை தந்து அந்த மகனை நேசித்து ஆபிரகாம் இருக்கும்போது உன் மகனை நீ தகன பலியா தான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஐயோ, சொத்து சுகத்தை தந்துடும் ஆண்டவரே, ஆனால் எப்படி நான் இதை செய்ய முடியும் என்று நாம் இருதயம் நினைக்கும் அல்லவா? ஆபிரகாம் தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான், கட்டியை ஓங்கினான். ஆபிரகாமே ஆபிரகாமே நிறுத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். இதை கேட்கிற அருமையான சகோதரி, தேவன் பேசின சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? கர்த்தர் நம்மோடு பேசினார். நான் இப்பொழுது முக்கியமாய் சொல்லுகிற காரியத்தை கவனமாக கவனியுங்கள். நிறைய பேரை தேவன் ஊழியத்திற்கு அழைத்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். இப்பொழுது நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? தேவனுக்காய் வாழுகிறீர்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா? ஏன் இல்லை தெரியுமா? உங்கள் ஜீவியத்தில் தகன பலிக்குரிய அக்னி இல்லை. யாருடைய ஜீவியத்திலே அந்த தேவ அக்கினி இறங்குகிறதோ அந்த இருதயம் தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கும். தேவநாமம் மகிமை அடையும்.
காணிக்கைகளிலே தேவனுக்கு பிடித்த உன்னதமான காணிக்கை தகனபலி. தகனபலி என்றால் அக்கினி போட்டு அர்ப்பணிக்கிற அந்த பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும்? எப்பொழுது எப்பொழுது தேவ அக்கினி தேவ ஜனங்கள் மத்தியில் இறங்குகிறதோ அப்பொழுதுதான் அற்பமான பணத்தை கொடுத்து விட்டு ஆணவம் பேசுகிற ஜனங்கள் நிர்மலமாவார்கள். தன் ஜீவியத்தையும் தேவனுக்காய் அர்ப்பணித்து தேவனுக்காய் வாழுகிற மக்கள் தேவனை மேன்மைப்படுத்துவார்கள். இந்த பலி தேவனுக்கு மிகவும் பிரியமானது, தகன பலி. இந்த தகன பலியை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். சுகந்த வாசனை. நோவா தேவனுக்கு தகன பலியிட்டான். 8 பேர் காப்பாற்றப்பட்டார்களேயா. உலகத்திற்கு சகல ஜீவராசிகளும் அழிந்த பொழுது நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் காப்பாற்றப்பட்ட உடனே நன்றி பெருகிட்டு தகன பலியிட்டார்கள். தேவன் அதை நுகர்ந்தார். தேவன் மனித ஜனங்கள் மேலே இரக்கத்தை வைத்தார். அப்படிப்பட்ட தகன பலி எங்கே? அன்பான சகோதரி சகோதரிய, தகன பலி எங்கே? இப்படிப்பட்ட உயர்வான அளவுகளுக்கு நாம் வளராமல் இன்னும் காணிக்கை காணிக்கை பணம் 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 பிரிப்பது, அதுக்கு ஒரு கமிட்டி வைப்பது, இப்படி எழுதுவது, அப்படி பண்ணுவது, இந்த பிரச்சனையிலே நாம் மாம்சத்தில் தான் உழந்து கொண்டிருக்கிறோமே தவிர தகன பலியிட்டு தேவனை மேன்மைப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் நாம் உயரவில்லை, சத்தியத்தை உணரவில்லை. இப்பொழுதும் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன், கவனமாய் கவனியுங்கள். கொரியா இன்றைக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நாடாக இருக்கிறது. கொரியர்கள் ஜப்பானியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஜப்பானியர்களுக்கு அமெரிக்கா அணுகுண்டு வைத்து ஒரு வேட்டு வைக்காமல் இருந்தால் அந்த ஜப்பானியர்கள் உலகத்தையே அழிச்சிருப்பார்கள். 2வது உலக போரில் ஹிட்லருடைய சாம்ராஜ்யமே அழிந்து அடங்கிவிட்டாலும் இந்த ஜப்பானியர்களை அடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆனால் என்றைக்கு ஹிரோஷிமா நாகசாகியிலே குண்டு விழுந்ததோ அன்றைக்குத்தான் ஜப்பானியர்கள் கீழடங்கினார்கள். அது வரைக்கும் அவர் செய்த அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர்கள் சைனாவுக்குள்ள பிரவேசித்து அந்த ஜனங்களை கொன்று 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 புத்த மதத்தை பின்பற்றுகிற அந்த ஜனங்களுக்கு எப்படித்தான் இது யுத்த புத்தி வந்ததோ எனக்கே தெரியவில்லை. நமக்கெல்லாம் ஒரு நாய் செத்தா கூட மனசு சகிக்க மாட்டேங்குது. இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலே மக்கள் கத்தி ரத்தம் வெட்டு என்கிற ஒரு அகோரமான சத்துருவின் வழிகளிலே பின்பற்றுகிறார்கள். அன்பான சகோதரி சகோதரியே, நம்முடைய தேவன் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். ஆனால் யூத ராஜசிங்கம் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துகிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். எனவே இந்த தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவமுள்ள நாம மகிமை அடைவதற்கு நாம் தேவனுக்கு தகன பலிகளை செலுத்த வேண்டும். இப்பொழுதும் அந்த கொரியாவை குறித்து சொல்லுகிறேன். ஒரு மறைவிடத்திலே ஆராதனை நடக்கிறது. இந்தியாவில் இத்தனை வருடங்களாய் நமக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த சுதந்திரம் பறிபட்டு போனால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த சுதந்திரமோடு கூட இருந்து நாம் தேவனை சேவிக்க நிச்சயமாய் தேவன் நமக்கு கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்பொழுது 2 ஜப்பானிய வீரர்கள் வந்து அவருடைய வாசலில் நின்று, நீங்கள் எங்களுக்கு அடிமை, எங்களுடைய தேசத்தின் சட்டத்தின்படி கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஆராதிப்பது குற்றம் என்று உங்களுக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதும் சொல்லுகிறேன், கவனமாய் கவனிங்கள் என்று போர்வீரர்கள் சொன்னார்கள். யார் யார் அந்த சிலுவை தூக்கி வாசலை போட்டு மிதிச்சுட்டு காரி துப்பிட்டு வெளில போறீங்களோ இங்கே போயிடலாம். அப்படி இல்லை என்றால் உங்களை எல்லாரும் இப்பொழுது சுட்டு கொன்று விடுவோம் என்று சொன்னார்களாம். தனவந்தர்கள், கொஞ்சம் முக்கியமான அந்தஸ்து எல்லாரும் சிலுவையை மிதித்து காரி துப்பி விட்டு வெளியில் வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட பாதி பேர் வெளியில் வந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு வாலிப ஸ்திரீ வந்து கீழே இருக்க சிலுவையை அப்படியே எடுத்து, எனக்காய் ஜீவனை தந்தவரே, நான் உண்மை எப்படி அவமதிக்க முடியும் என்று சொல்லி தன் வஸ்திரத்தினாலே அந்த சிலுவையின் மேலுக்கு எச்சில் எல்லாம் துடைத்து முத்தமிட்டாலாம். இந்த 2 போர் வீரர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்ததுதான்.
உடனே துப்பாக்கி வைத்து லைட் மிஷின் கன் அடித்த உடனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படியே ஜீவனை விட்டோன்னு அக்கினி இறங்கிட்டு, அக்கினி இறங்கின உடனே மீதி பாதி பேர் இருக்காங்க, எல்லாரும் நாங்களும் இயேசுவுக்காய் சாக ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி வரிசையா நின்று விட்டார்களாம். தேவ வல்லமை இறங்கினது, தேவ அக்கினி, தகன பலி. இதை கண்ட அந்த 2 ஜப்பானிய போர் வீரர்களும், யாரோ ஒரு மனிதனுக்காக இவ்வளவு பேர் உயிரை கொடுக்க நிற்கிறார்கள் என்றால் அந்த யாரோ ஒரு மனிதன் அல்ல, அவர்தான் தெய்வம் என்று சொல்லி அவளோடு சேர்ந்து ஆராதனை செய்தார்களாம். தகன பலி. நாம இப்போ கொளுத்து போயிருக்கோம், அதனால்தான் தீ பிடிக்க மாட்டேங்குது. காஞ்ச மரத்துக்கு தீ பிடிக்கப்பா, பசினாலே நெருக்கத்தினாலும் வியாதியிலும் பிசாசின் பிடியிலும் இருக்கும்போது இயேசுவே என்ன நான் உயிர் பிழைச்சா போதும்பா, நான் உமக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிவிடுகிறோம். எல்லாம் வந்த பிறகு நாம் தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படுகிறோமா? அன்பான சகோதரனே சகோதரியே, தகன பலியை தேவன் விரும்புகிறார். அப்படி தேவனுக்காக தகன பலியிட்ட அந்த அடிப்படையில தான் அநேக கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள், அநேக தேவ பக்கமாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு சவுத் கொரியாவில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால், உலகம் முழுவதிலும் தேவ ஊழியத்திற்கு அநேகர் காணிக்கைகள் அனுப்பி ஊழியத்தை தாங்குகிற அளவுக்கு காரியம் நடக்கிறது என்றால், அங்கே தேவன் தகன பலிக்காக சில ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தினால் தானே. உன் தகன பலி எங்கே? தேவனுக்காக, தேவ மகிமைக்காக உன் ஜீவியத்தில் நீ என்ன செய்திருக்கிறாய்? ஏதோ அற்பமான பணத்தை கொடுத்து விட்டு அதிலே மேற்றுமையை தேடுகிற ஜனங்களே, ஜீவியம் என்றைக்கு தேவ அக்னியினாலே பற்றி எரிய போகிறது? என்றைக்கு எலியாவின் தேவனாய் அக்னி உன் மீது இறங்கி உன் இருதயம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காய் வெற்றி வெகு பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படியாக உன் ஜீவியத்தை எழுப்ப போகிறது? தேவன் தகன பலிகளை விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுக்காய் அர்ப்பணிக்கிற, தேவனுக்காய் வாழுகிற அநேகர் இல்லை. தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டு உலகத்தின் ஆதாயத்துக்காய் தேடி திரிகிற மனிதனே, நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உனக்கு திருப்தியாகவில்லை. நீ சம்பாதித்து பொத்தல் பையிலே போடுகிறாய் என்று வேதம் சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. காரணம், நீ தேவனை சேவிக்கவில்லை என்பதுதானே. நான் ஒரு சகோதரனோட ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் வளர்ந்த ஊழியத்தில் ஒரு பயங்கரமான இந்து சகோதரன், ஆந்திராவில் பிறந்த ஒரு இந்து சகோதரன். அந்த சகோதரன் சிறு பையனாக இருக்கும் பொழுது தீ காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற நேரம், தீயிலே உடம்பெல்லாம் எரிந்து விட்டது, உயிர் போகக்கூடிய நிலைமைகளில் இருக்கிறது பொழுது அங்கே ஊழியம் செய்கிற ஒரு அம்மா வந்து, ஐயா இந்த குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா அந்த குழந்தையை சுகமாக்கி விடுவார், ஆனால் அந்த குழந்தையை தேவ ஊழியத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? உடனே அந்த பாரம்பரியம் மிக்க அந்த இந்து குடும்பம், அந்த இயேசு என் குழந்தையை காப்பாற்றினால் நிச்சயமாகவே அந்த குழந்தையை நான் இயேசுவின் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார்கள். நம்ம ஜெபம் பண்ணாங்க, சுகமாயிடுச்சு, ஜீவன் திரும்ப வந்து விட்டது. அவர் பேர் தாமோதர். நாங்கள் சேர்ந்து ஊழியம் பண்ணி தேவனை மையப்படுத்தின காரியங்களை கவனமாக நான் நினைவு கூர்ந்து உங்களோடு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு இன்ஜினியர் படித்து இன்ஜினியர் ஆனார். உடனே அவர் மனசில், இயேசுவே நான் தீ காயங்களில் சாகும்போது எனக்கு உயிரை கொடுத்தீர் என்று என் பெற்றோர்கள் சொன்னார்கள், நான் உம்மை சேவிக்க வேண்டும் என்று அவர் சொன்னதுனாலே உம்மை நான் சேவிக்க நான் கடனாள் என்று அறிவேன். ஆனால் ஒன்று செய்கிறேன், நான் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தில் வாங்கி அதிகமான பணத்தை ஊழியத்துக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி கோதாவரி நதியில் ஒரு பெரிய டேம் கட்டி கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு முக்கியமான இன்ஜினியர் எப்படி இருக்கு பாருங்க, சம்பளம் வாங்குவார், இந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு பணத்தை அதிகபட்சமாக அனுப்பி விடுவார். சந்தோஷம், நான் ஊழியம் செய்கிறேன் தேவனுக்கு.